பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க குடும்ப நண்பர் ஒரு டாக்டர் வீட்டில் கொஞ்சம் டாக்டர்ஸ் எல்லாம் நாங்கள் சேர்ந்து ரொம்ப இனிமையாக இந்த பொங்கல் திருநாளை கொண்டாட போறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோவுக்கு போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எங்க ஊருன்னு அழக பாருங்க. புல்வெளி, வயல், அப்புறம் நீல வானம். இது காலையில மணி என்னாச்சு இல்லையோ, ஒரு 7:30 ஏர்லி மார்னிங். ஸோ பொங்கல் செலிப்ரேஷனுக்காக போயிட்டு இருக்கோம். ஸோ எங்க இடத்தின் ரம்யமான இந்த இயற்கை கொஞ்சம் அழக பாருங்க. அவ்வளோ அழகா இருக்கு இல்லையா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போக முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி என்னோட வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது ஒரு பெரிய ஹெல்ப்பும் மோட்டிவேஷனுமா இருக்கு. ஸோ காலையில் எப்படி இருக்கு நமக்கு டிராவல் பண்றது ஏர்லி மார்னிங்? பிடிச்சிருக்கா எனக்கு? எங்க வீட்டில் ஆக்சுவலி நாங்கள் பொங்கல் எல்லாம் செலிப்ரேட் பண்ணி உங்களுக்கு நான் vlog-ஏ போட்டாச்சு, வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பொங்கல் திருநாள் அன்னைக்கு பொங்கல் செலிப்ரேட் பண்ணி எல்லாரும் உண்டு அதில். ஸோ இந்த இனிய பொங்கல் திருநாள் அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இல்லையா? ஸோ முதல்ல ஒவ்வொருத்தராக குத்து விளக்கேற்றி இந்த பொங்கல் திருநாள் ஃபங்க்ஷனை தொடங்கி வைக்க போகிறோம் பாருங்கள். எங்கள் இனிய நண்பர் டாக்டர் இந்திரகுமார் அவரோட ஃபேமிலி இந்த பொங்கல் ஃபங்க்ஷனை அவங்க வீட்டில் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். நாங்கள் நிறைய டென்டிஸ்ட் ஃபேமிலி சேர்ந்து எங்கள் பல் மருத்துவக் கழகம் சார்பாக எல்லோரும் அங்கே குழுமி இந்த பொங்கல் திருவிழாயை ரொம்ப அமர்கலமாக ரொம்ப ஆர்ப்பாட்டமாக கொண்டாடினோங்க. ஸோ இந்த தமிழர் திருநாளாம் நன்னாளில் எங்கள் பல் மருத்துவக் கழகம் சார்பாக பொங்கல் விழா கொண்டாடுறது இதுதான் முதல் முறை. ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லாருமே ஒற்றுமையாக ஒரு குடும்பமாக இந்த தமிழர் திருநாளை ரொம்ப சிறப்பாக தான் நாங்கள் கொண்டாடினோம் பாருங்கள். ஸோ பொங்கல் பானை அடுப்பில் வச்சாச்சு. அதில் தண்ணி நல்லாவே இப்போ சூடாகிட்டுருக்கு. இந்த இது நல்லா இருந்தது உங்களோட. இது பொங்கல் ஸோ இப்போ தண்ணி நல்லா சூடாயிருச்சு. அரிசியும் பருப்பும் அதில் போட போகிறாங்க. இந்த ஹனி ஸ்லோ குக்கர்ல போட்டுடும். க்ளோஸ் ஏரியா போடணும். பங்கிங் அது அப்படியே
பொங்கல் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. பொங்கலா பொங்கல், பொங்கலா பொங்கல், பொங்கலா பொங்கல், பொங்கலா பொங்கல். இந்த சக்கரை போடுவாங்க. ஸோ அரிசியும் பருப்பும் நல்லா வெந்த உடனே அதில் சர்க்கரையும் சேர்த்துக்கிட்டு முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ், ஏலக்காய் எல்லாம் சேர்த்து இப்போது பொங்கல் தயாராகிட்டுருக்கு. ஸோ இப்போ பாருங்க, ரொம்ப சுவையான சர்க்கரை பொங்கல் தயார். அப்படி வெளியில வச்சிருக்காங்க. இப்போதான் ஜரூரா வேண்டாம், இதையும் போட்டு நல்ல கலருங்க. உள்ள வரைக்கும் சுத்தி எடுங்க. மறைகிறாம பொங்கல் சட்னி சாம்பார். சார் அந்த பொங்கல் முதல்ல சாப்பிட்டோம். நீ சக்கரை பொங்கல் கேட்டீங்களா? அவர் அன்னைக்கு சாப்பிட்டுறதா எனக்கு அப்படியே கண்ணுல நிக்குது. வீடியோல மட்டும் காட்டுவீங்க, ஒன்னும் தரமா. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, சாம்பார், சட்னி, வடை, வெண்பொங்கல்னு அசத்திட்டாங்க. ஸோ அவ்வளோ கனிவான உபசரிப்பு, அவ்வளோ அன்பான குடும்பம் டாக்டர் இந்திரகுமார் சாரோட குடும்பம். ஸோ ஃபைனலாக குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இன்னும் மிக அழகான வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் ஷெரின் லியோன். நன்றி, மீண்டும் சந்திப்போம். கேளு, நீ கேட்டதே கேளு, கேளுடா கேளுடா. ஆமா போட फोटो कैसी था सर वीडियो वच्चु तंदींगा पोला